ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட துல்கர் சல்மானோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர். ஸோ இந்த திரைப்படம் வந்து அவரோட கரியர் பெஸ்ட்டாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட துல்கர் சல்மானுக்கு பதிலாக வந்து இவர் தான் வந்து நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் வந்து இவர் வந்து சில பல காரணங்களை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ லக்கி பாஸ்கர் திரைப்படம் வந்து நம்மளோட துல்கர் சல்மானோட கரியர் பெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து தீபாவளி பந்தயத்தில் வந்து நம்மளோட அமரன் திரைப்படத்துக்கு செம்ம டஃப் கொடுத்த திரைப்படம் தான் நம்மளோட லக்கி பாஸ்கர். என்னதான் அமரன் ஒரு சைடில் சூப்பராக ஓடி இருந்தாலும் இன்னொரு சைடில் லக்கி பாஸ்கரும் வேற லெவலில் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த திரைப்படத்தில் வந்து மீனாட்சி சௌத்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு பேங்க்கு, ஸோ ஒரு பேங்க் எம்ப்ளாயி வந்து ஸோ அந்த பேங்க்லேருந்து எப்படி ராபரி பண்ணுறாரு அந்த ஒரு சீனை வந்து ரொம்பவே அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட துல்கர் சல்மானுக்கு பதிலாக வந்து நடிகர் நானி தான் வந்து நடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்றது இப்போ இந்த அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு டேரக்டர் போய் நானி கிட்ட தான் கதையை சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து சில பல ரீசன்ஸ்க்கெலாம் வந்து நானி வந்து இந்த திரைப்படத்தை வேண்டாம் அப்படின்ட்டு வந்து விலகிட்டாராம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து செகண்டாக தான் நம்மளோட இந்த ஸ்டோரி வந்து துல்கர் சல்மான் கிட்ட போய் கிட்டத்தட்ட வந்து அவரோட கரியர் பெஸ்ட்டாகவே மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.